ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 கிலோ பாய் வீட்டு கல்யாண வெள்ளைப்புலாவ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ கீழே போய் செகண்ட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம 5 கிலோ வெள்ளைப்புலாவை விறகடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். இப்போ விறகு பற்ற வச்சாச்சு. விறகு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் 5 கிலோ செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு தேவசா வச்சுருக்காங்க. தேவசா நல்லா சூடு ஏறணுங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் 3/4 லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், நான் வந்து இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் 3/4 லிட்டர் விட்டுக்கிறாங்க. இப்போ புலாவ் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கிறாங்கங்க. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சூடு ஏறணும். இது வந்து நான் 5 கிலோ அரிசிக்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா ஏறி சூடு ஏறினதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்க்க போகிறாங்க. அது எவ்வளோ கிராம்னு சொல்கிறேன் பாருங்கள். பட்டை 15 கிராம், லவங்கம் 15 கிராம், ஏலக்காய் 20 கிராம். இப்போ இது நல்லா சூடேறி பொரியட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடேறி லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1.5 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை, 5 கிலோவுக்கு சொல்கிறேங்க, 5 கிலோ வெள்ளைப்புலாவுக்கு 1.5 கிலோ வெங்காயத்தை நல்லா மெலிசாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணுங்க. அதனால் நல்லா வதக்கிக்கிறாங்க. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 15 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து இதையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்குறாங்கங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக பிங்க் கலரில் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் 400 கிராம் அளவுக்கு பூண்டை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து 300 கிராம் அளவுக்கு இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. வெள்ளைப்புலாவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாதுங்க. பிங்க் கலரில் கண்ணாடி மாதிரி தான் வதங்கணும். இல்லைனா வெள்ளைப்புலாவ் வந்து கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்கங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறாங்கங்க. தக்காளி வந்து ரொம்ப பொடியாலாம் அரியல, ஒரு தக்காளியை 4ஆக வெட்டி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை, 2 வதக்கு தான் வதக்குறாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் 5 கிலோ வெள்ளைப்புலாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தக்காளி 2 வதக்குனாங்க இல்லையா? இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறாங்கங்க. தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்காங்கங்க. இப்போ கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி தழை இதை அதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்து இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குறாங்கங்க. அதாவது இந்த வெள்ளைப்புலாவை பொறுத்த வரைக்கும் இந்த புதினாவும் இந்த கொத்தமல்லியும் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை 1/2 கட்டு, 5 கிலோ வெள்ளைப்புலாவுக்கு 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிறாங்க. இப்போ 3 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே மிதக்குது பாருங்கள். இப்போ இந்த டைமில் 1க்கு 1.5 அப்படின்ற அளவுக்கு தண்ணி வைக்கிறாங்க. அதாவது 5 கிலோ அரிசிக்கு 7.5 லிட்டர் தண்ணி வைக்கிறாங்கங்க. தண்ணி விட்டு நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கிறாங்கங்க. தட்டு போட்டு நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தாங்க அரிசி சேர்க்கணும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டாங்க. நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொறுமையாக கிண்டி விடுங்க. நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த டைமில் 3 எலுமிச்சை பழத்தை நல்லா சாறு பிழிஞ்சு வச்சுருக்காங்க. அதை சேர்த்துக்கிறாங்க. அந்த கொதி வர டைமில் சேர்த்தா தான் அரிசி நல்லா ஒத்தையாக தனித்தனியாக வந்து வெந்து சூப்பராக இருக்கும், உதிரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. பாருங்கள், வெள்ளைப்புலாவ் வந்து தண்ணியெலாம் நல்லா அரிசி உறிஞ்சி நல்லா 3/4 பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ தம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. 20 நிமிஷம் தம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான பாய் வீட்டு கல்யாண புலாவ் ரெடி. நல்லா உதிரா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவகவி லைஃப் ஸ்டைல்.